இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். கோடி அற்புதர். எனவே எங்களுடைய துறவற இல்லத்திலே அமலாசிரமம் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய திருத்தலம் அமைந்திருக்கிறது. இதோ இந்த திருத்தலத்தில் இருந்து நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பல்வேறு அற்புதங்கள் கோடிக்கணக்கில் இந்த அமல ஆசிரமம் புனித அந்தோனியாருடைய புனித தலத்திற்கு வருகிற ஒவ்வொருவருக்குமே அவர் பரிந்து பேசி கொடுத்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கிறேன். எனவே அந்தோனியார் பக்தி முயற்சியை இன்று கடைபிடிப்போம். அந்தோனியாரை நாடிச் செல்வது நாம் இறைவனிடம் நாடிச் செல்வதாகவே இருக்கிறது. அவர் நம்மை இயேசுவிடம் அழைத்து சொல்லுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்முடைய தேவைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறார். நம்மை அவர் கரம் பிடித்து அழைத்து சென்று நமது கரத்தை இயேசுவின் கரத்தோடு ஒப்பு கொடுத்து நமக்காகவே ஜெபிக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல புனிதரை நாடுவோம். அவருடைய மன்றாட்டுக்கள் மூலமாக, பரிந்துரை மூலமாக இறைவனோடு இணைந்து மகிழ்ந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 35 38 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அழகான ஒரு உண்மை நிலையை எடுத்து சொல்லுகிறார். என்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது சான்றாக இருக்கும் என்று ஒரு குறுகிய ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒரு வீட்டு தலைவன் திருமணத்திற்கு சொல்லுகிறார். அவர் திரும்பி எப்பொழுது வருவார் என்று தெரியாது. எனவே அந்த வீட்டு பணியாளர் விழிப்பாக இருந்து காத்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் 2ஆம் காவல் வேலையாக இருக்கலாம், 3ஆம் காவல் வேலையாக இருக்கலாம், அந்த தலைவர் வந்து கதவை தட்டுகிற பொழுது விழிப்போடு இருக்கிற அந்த பணியாளரை கதவை திறந்து அவரை வரவேற்பார். அப்படி விழிப்போடு இல்லை, அப்படி தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தட்டிக்கிட்டே இருப்பார். தட்டிக்கிட்டே இருந்தால் நீ தூங்கிட்டேன்னா அவனுக்கு சத்தம் கேட்காது. அப்போ அந்த தலைவர் கோபப்படுவார். அந்த இடத்திலே உனக்கு வேலை இல்லாமல் உன்னை வெளியே அனுப்பி விடுவார். இந்த ஒரு அழகான ஒரு ஓமையை தெளிவாக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததில் இதில் மைய கருத்தாக அமைவது விழிப்போடு இருக்கும் மனம் வருகைக்கு தயாராக இருக்கும் வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழிப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யார் வந்தாலும் சரி, அது கடவுள் வந்தாலும் சரி, மற்ற மனிதர்கள் வந்தாலும் சரி, அவர்களை வரவேற்க தயாராக இருக்கும் வாழ்க்கையையே குறிக்கிறது என்று மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைய கருத்திலிருந்து முதல் கருத்தாக நாம் தியானிப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த விழிப்பு நிலைதான் ஒரு பணியாளரினுடைய முதல் கடமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அலர்ட்டாக இருக்கணும். நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் செக்யூரிட்டி இருப்பாங்க, பகலில் ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ இரவில் இருக்கிறவங்க விழிச்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் தலைவர் வருவார், எந்த நேரத்தில் கெஸ்ட் வருவாங்கன்னு தெரியாது. இது எங்கே பார்க்கலான்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில், சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இரவு நேரத்தில் லேட்டாக வருவாங்க, ரொம்ப இரவு நேரத்தில் விடிய காலத்தில் வருவாங்க. அப்போ விழிச்சிட்டு இருக்கணும். தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த அப்படியே அந்த சோர்வில் யார் வராங்க, எப்படி வராங்க, எப்போ வராங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல வேலை கொடுப்பாங்களா? இல்லை, உடனே போங்க, நைட்டு பூரா தூங்கிட்டு இருந்தால் உன்னை யார் காவலுக்கு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வெளியே அனுப்பிடுவாங்க. பிரியமானவர்களே, அப்போ ஒரு பணியாளர் விழிப்போடு இருக்கணும். அது இரவு நேரத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நேரத்திலுமே. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது,
எந்த வேளையில் தலைவன் வருவார், எந்த நேரத்தில் கடவுள் வருவார் என்று விழிப்போடு இருக்கும். பாருங்க, பகல்ல கூட நம்ம தூங்கலாம் கூட தலைவன் வருவார். திடீர்னு நம்ம வேற எங்கேயாவது சிந்தனையில் இருப்போம், மறந்துடுவோம், மறந்து இருப்போம் இல்லையா, கனவு கண்டு இருப்போம். அப்போ வந்து அவர் கூப்பிட்டுட்டே இருப்பாரு, நம்ம வேற ஒரு சிந்தனையில் இருப்போம். திடீர்னு என்னையா நான் கூப்பிட்டு இருக்கிறேன், உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அலர்ட்டா இருக்க வேணாமா, கூப்பிட்ட உடனே எள்ளுன்னா எண்ணெய் நிற்க வேணாமா, இப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுதான் ஒரு பணியாளருடைய முதல் கடமையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர், இப்படிப்பட்ட பணியாளர்களுக்குத்தான் முன்னுரிமை, இப்படிப்பட்ட பணியாளர்கள் தான் வேலை தொடர்ந்து நீடிக்கும், இப்படிப்பட்ட பணியாளர்கள் தான் தலைவனால் போற்றப்படுவார்கள் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இந்த நற்செய்தியிலே முதல் கருத்தாக கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்தாக, நம்பிக்கைக்குரிய ஊழியருக்கு ஆசீர்வாதம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆசீர் என்று இந்த நற்செய்தியிலிருந்து இரண்டாவது கருத்தாக நாம் தியானிக்கலாம். நம்பிக்கை தேவைங்க. என்னை நம்பி விட்டு போயிருக்கிறாரு, அவர் வருகிற பொழுது நான் அவருக்காக காத்திருக்கணும். இரண்டாவது, அவரை நம்பணும். அவர் வருவார், வந்து எனக்கு ஆசிரியை கொடுப்பார், எனக்கு தேவையானதை கொடுப்பார். அவர் என்னை நம்பி இருக்கிறார், நான் அவருக்கு அந்த நம்பிக்கை துரோகம் செய்து விடக்கூடாது. என்னுடைய ஊழியன் இருக்கிறான் என்று நம்பி அவர் எங்கும் போகலாம், எப்பொழுதும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அந்த அளவுக்கு நம்ம மேல் அவர் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதன் நிச்சயமாக ஆசிரியை பெற முடியும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில கூட அந்த ஊழியன் நம்பிக்கையோடு தான் இருக்கணும், நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது. யாரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏமாத்தலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு அப்படின்னாக்கா நிச்சயமா அவருக்கு தேவையான அந்த சலுகைகள் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையில நம்பிக்கை உடையவர்களுக்கு, நம்பிக்கை யாரெல்லாம் ஒரு கடவுள் மீதோ தலைவன் மீதோ வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்கள் உண்டு, அவர்களுக்கு நல்ல வாழ்வு உண்டு, அவர்களுடைய பெயர்கள் போற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த குறுகிய நற்செய்தி பகுதியை நாம் தியானிப்போம், படித்து பார்ப்போம். இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்தியை கடவுள் இன்று சொல்ல விரும்புகிறார் என்று நீங்களும் தியானித்து பாருங்கள். இது அழகான ஒரு பகுதி. சீடர்களுக்கு இயேசு சொல்றார், விழிப்பா இருங்க, நம்புங்க. இது இரண்டு தான் நமக்கு தேவை. விழிப்பு நிலையிலும் நம்பிக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசீர் நிறைவாகவே உண்டு. நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் படுகிற பொழுது என்ன நினைக்கிறோம்? அந்த விழிப்பு நிலையில என்ன இது, கடவுள் எப்போ வருவார்னே தெரியலையே, எனக்கு எப்போ வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டாக்கா தூங்கிடுவோம். தூங்குறது அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை இழந்துடுவோம். அப்ப அந்த நம்பிக்கை இருக்கிற பொழுது விழிப்பாகவே இருப்போம். நம்பிக்கையும் விழிப்பு நிலையும் சேர்ந்தால்தான் கடவுளுடைய பிள்ளையாகவே வாழ முடியும் என்பதை புரிந்தவர்களாக எனது வாழ்க்கை எல்லா நேரங்களிலுமே விழிப்போடு இருந்து கடவுளுக்காக நான் என்னையே ஆயத்தம் செய்வேன் என்று முடிவெடுத்து நம்பிக்கையை மிகுதியாக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரிய, இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். கோடி அற்புதரே பதுவை அந்தோனியாரே, ஏழை மக்களுக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேசி எல்லாம் கொடுத்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பவரே, இதோ உம்மை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவினிடம் அழைத்து செல்லும். இயேசுவினிடத்தில் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொடும். அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதையும். அவர்கள் எங்கு சென்றாலும் நீரே அவர்களோடு இருந்து உம்முடைய துணையாளரை அனுப்பி அவர்களை காத்து கொள்வீராக. அவர்கள் சந்திக்கிற சோர்வுகள், அவர்கள் சந்திக்கிற வியாதிகள், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல முறையில் படிக்காமல் இருக்கலாம், தீய குணங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். அவற்றிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ்வில் மகிழ்வையும் அமைதியும் அனுபவிக்க கட்டளையிடுவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.